இந்த பாடல் வரிய கேட்கும்போது எனக்கு ஒரு பக்கம் கர்ணன், இன்னொரு பக்கம் குந்தி, இவங்க 2 பேரும் தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. இந்த பாட்டு அவங்களுக்காக எழுதப்பட்டதான்னு கேட்டா, அது எனக்கு தெரியல. அத கேட்கும்போது இவங்க 2 பேர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. "பெத்து எடுத்தவளோ என்னையும் தத்து கொடுத்து புட்டா. கர்ணன பெத்த குந்தி கர்ணன தத்து கொடுத்துட்டா." அடுத்த லைன்ல, "பெத்த கடனுக்குத்தான் வித்து வட்டிய கட்டி புட்டா. குழந்தைய பெத்தாச்சு, அத கொல்ல முடியாம வித்துட்டா, தண்ணிக்கு தத்து கொடுத்துட்டா. தாய்க்கு தத்து கொடுக்கல, தண்ணிக்கு தத்து கொடுத்துட்டா, ஆத்துல வித்துட்டா." அப்படின்ட்டு இந்த 2வது லைன் ஞாபகப்படுத்துது. 3வது லைன், "பிள்ளையின் மனசு பித்தாச்சு, பெத்தவ மனசு கல்லாச்சு, இன்னொரு மனசு என்னாச்சு, முறிஞ்சி போன வில்லாச்சு." பிள்ளையின் மனசு பித்தாச்சு அப்படின்னா அர்ஜுனனை கொல்லலாமா வேணாமா, துரியோதனன் நல்லவனா கெட்டவனா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிற குழப்பத்துல அவன் மனசு பித்தாகுது. 2வது லைன், "பெத்தவ மனசு கல்லாச்சு." கர்ணன் கிட்ட, "அர்ஜுனன் உன் தம்பி, நீ அவனை கொல்லாதன்னு சொன்ன குந்தி ஒரு வாட்டி கூட அர்ஜுனன் கிட்ட, கர்ணன் உன் அண்ணே, நீ அவனை கொல்லாதன்ட்டு சொல்லவே இல்லை." அந்த இடத்துல தாயின் மனசு கல்லாகிருச்சு. அதனால கர்ணனும் இறந்துட்டான். அதுக்கு அடுத்த லைன் பாருங்க, "இன்னொரு மனசு என்னாச்சு, முறிஞ்சி போன வில்லாச்சு." அந்த மனசு யார் மனசு? கர்ணனை தண்ணியிலிருந்து தத்தெடுத்த தாய் ராதையினுடைய மனசு. கர்ணன் இறந்த போது உடஞ்சு போயிட்டா, முறிஞ்சு போன வில்லு மாதிரி. பெத்து எடுக்கலைனாலும் தத்தெடுத்தாலும் தாய் தாய் தான்.